அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு 4-5 வசனங்கள் இருக்கு. ஆனா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஸோ விசுவாசத்தினால மாத்திரமல்ல கிரியையினாலும் ஒருத்தர் நீதிமான் ஆக்கப்படுறாருன்னு படிக்கிறோம். ஸோ இங்க ஒரு விஷயம், அங்க ஒரு விஷயம், இதான் முரண்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் இன்னொரு காரியம் பார்த்தோம் அப்படின்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க மனுஷ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுது. நான் அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்க மனுஷர்களுக்கு, இங்க தேவர்களுக்கு. அது மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, மார்க் 5:25 என்ன சொல்லுது, 3ஆம் மணி வேலைன்னு சொல்லுது. யோவான் 19ஆம் அதிகாரம் 14ல இருந்து 18 வசனங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது 6ஆம் மணி வேலைன்னு சொல்லுது. அது மாதிரி நம்மளை சுற்றி மூடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மூடர்களுக்கு நாம மதியினத்தின்படி, அவங்களோட மதியினத்தின்படி மறு உத்தரவு சொல்லணுமா சொல்ல வேண்டாமான்னு கேட்டா, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தில் அடுத்தடுத்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு வசனம் கொடாதேன்னு சொல்லுது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதேன்னு சொல்லுது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுன்னு அடுத்த வசனமே சொல்லுது. ஸோ எதை நம்ம எடுத்துக்கிறோம்? கடவுளோட வாக்கா எடுத்துக்கிறது. அந்த மாதிரி மனுஷருடைய கோபத்தை குறித்து தியானிக்கும் பொழுது, சங்கீதத்துல மனுஷருடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும்னு சொல்லுது. யாக்கோபு 1:20 மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதேன்னு சொல்லுது. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு நீதிமொழிகள் 12:22 சொல்லுது. அதே பொய் உதட 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல தேவனே அந்த பொய் உதட தீர்க்கதரிசிகளோட வாயில கட்டளையிட்டாருன்னு சொல்லுது. யோயாக்கிம் ராஜாவாகிற போது ராஜாக்கள்ல 18 வயசுன்னு சொல்லுது, நாளாகமத்துல 8 வயசுன்னு சொல்லுது. ஸோ இப்படி 100க்கு கணக்கான முரண்பாடுகள் தெரிகிற அந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். அப்ப இதெல்லாம் வச்சுட்டு வசனங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது இல்லை, மனிதர்கள் தான் அவங்க ஞானத்துல எழுதினாங்க, அதனால அது உண்மை தன்மை அற்றது வேதம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 31,000 வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு 100 வசனங்களை மட்டும் தியானிச்சுட்டு அந்த முடிவுக்கு வரலாமான்னு பார்த்தா வரக்கூடாது. ஏன்னா சில ஃபார்முலாவை, வேதத்தை எப்படி படித்தா நம்ம அந்த முரண்பாடுகள் மாதிரி தெரிகிற அந்த காரியங்கள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு போதிச்சுட்டு வராருன்னு எபேசியர் வசனம் சொல்லுது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியம் தவறாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். கட்டாயமாக தவறாக இருக்காதான் அப்படின்னு யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது. ஸோ இந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் படித்தோம் அப்படின்னா, கேஜேவி வெர்ஷனில் படித்தோம்னா,
39 ஏசாயா 34:16 அடிப்படையில் நம்ம படிக்கும் பொழுதுதான் வேதம் முரண்படுற மாதிரி தெரியக்கூடிய அந்த வசனங்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் ஒரு கொகிசிவ் யூனிட்டி வந்து இருக்கும். கொகிசிவ் யூனிட்டி அப்படின்னா என்னன்னா ஒத்திசைவான காரியங்கள் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல முரண்பாடாக தெரியறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு முரண்பாடு இல்லை, அதுக்கு பின்னாடி தேவன் வந்து ஒரு சத்தியத்தை வச்சிருக்காரு, ஒரு காரியத்தை மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு தெரியும். இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய விஷயமாக பரலோக ராஜ்யத்தை ஒரு கெட்டு போகிற கீழே ஊற்றக்கூடிய ஒரு மாவுக்கு, புளிச்ச மாவுக்கு ஈடாக பேசுகிறார், கடுகு விதைக்கு ஈடாக பேசுகிறார். அதெல்லாம் ஒரு அற்பமான விஷயம் நம்ம பார்வையில். அப்போ ஏன் அப்படி பேசுகிறார் அப்படின்னா அதில் ஒரு கொகிசிவ் யூனிட்டி இருக்குது. பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும்போது அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அதிலிருந்து அந்த ரகசியம் நமக்கு வெளியே வரும். தோண்ட தோண்ட தான் ரகசியங்கள் புதை பொருள் வந்து நமக்கு கிடைக்குன்றது தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். அப்போ இது எல்லா வசனங்களையும் முரண்பாடு மாதிரி தெரிகிற அந்த எல்லா காரியங்களிலும் இனி வரப்போகிற காலங்களில் தேவனுக்கு சித்தம் இருந்த அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வசனங்களில் உள்ள முரண்பாடுகள் உண்மையாகவே முரண்பாடுகள் இல்லை, அதுக்கு பின்னாடி உள்ள சத்தியம் என்னன்றதை நம்ம ஆராய்ந்து அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.